தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துல நாங்க சுமைத்தூக்கு தொழிலாளி. கவர்மெண்ட் என்ன அறிவிக்குதோ அந்த வேலைய வந்து அத இருந்து சொந்த வேலை மாரி நாங்க செஞ்சு எங்க தொழிலாளி தமிழ்நாடு முழுவதும் அது மாரி பண்ணிட்டு இருக்கோம். திருச்சியிலயும் வந்து பெஸ்ட்டா அத வந்து நாங்க பண்ணி பண்ணி செஞ்சு குடுத்துட்டு இருக்கோம். ஆனா, எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காண்டி இன்னைக்கு ஒரு நாள் வந்து நாங்க வேலை நிறுத்தம் இன்னைக்கு வச்சிருக்கோம். வேலை வச்சு எங்க தலைமை வந்து அறிவிச்சிருக்காங்க. நாங்க திருச்சி வந்து செயல்படுறோம். செயல்படுறோம். நாங்க வந்து நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சத்துணவா இருக்கட்டும், ரேஷன் பொருளா இருக்கட்டும், சிறைச்சாலைக்கு போறதா இருக்கட்டும், பால்வாடிக்கு போறதா இருக்கட்டும், எந்த பொருளுக்கும் நாங்க வந்து ஏத்திக்கிட்டு தான் இருக்கோம். வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது வந்து மக்களுக்கு தெரியணும். ஏன்னா நாங்க வந்து இன்னைக்கு வேலைக்கு பண்ணோம்னா, எங்களால வாழ்வாதாரம் மூட்ட தூக்கி போட்டா தான் எங்க தொழிலாளி காசு. ஒரு டன்னு ரொம்ப கம்மியான ரேட்டு. அத மூட்ட தூக்கி போட்டா தான் இன்னைக்கு எங்களுக்கு கூலி. இன்னைக்கு எத்தன எத்தன மணி நேரம் வேலை பார்க்குறோமோ, அத்தன மணி வரைக்கும் எங்களுக்கு அந்த வேலை பார்த்தா தான் பைசா. அது மாரி தான் இருக்கு. ஒரு அடிபட்டாலும் எதுவுமே கிடையாது. இறந்தா தான் இந்த நிர்வாகத்துல காசு. ஒரு அடிபட்டால ஒரு சின்ன ஒரு சின்ன தப்பா அடிபட்டது கூட ஒரு ஒரு மருத்துவ கூட கிடையாது. அது சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு வாங்குறதா இருக்கு. எதுவுமே வந்து இந்த லோக்கல் நிர்வாகம் வேலை மட்டும் வாங்கும் தொழிலாளிய. மூட்ட தூக்கி போடணும், அவங்க போணும். எங்களுக்கு எங்களுக்கு வேலை வாங்கணும். ஆனா எங்க தொழிலாளி அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்கு திருச்சி மாவட்டத்துல. நாங்க எவ்வளோ லிட்டர் மாசம் மாசம் லிட்டர் குடுத்துட்டே இருக்கோம். ஆனா எதுவுமே தரல. தண்ணி கிடையாது. ஒரு ரெஸ்ட் ரூம் கிடையாது. அடிப்படை வசதியே கிடையாது. ஒரு அடிபட்டா கூட ஒரு செஞ்சர் கூட கிடையாது இந்த இதுல. தொழிலாளி இருக்கும். எங்க சங்க தொழிலாளர் திருச்சி மாவட்டத்துல இன்னைக்கு ஃபுல்லா வந்து எங்களுக்காண்டி ஒரு நாள் நாங்க வந்து எல்லா தொழிலாளியும் வேலை பண்ணியிருக்கோம். மக்கள் வந்து எங்கள வந்து மன்னிச்சுக்கணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்காக நாங்க சேவை பண்ணியிருக்கோம். வேலை பார்த்துருக்கோம். எங்களோட நாங்க இவ்வளவு தூரம் இருக்கிறது உங்களுக்கு தெரியணும். தமிழக அரசுக்கு தெரியணும். இது அதிகாரிக்கு தான் முழுக்க முழுக்க இந்த இந்த எங்களுக்கு குடுக்க வேண்டிய உரிமைகளும், எங்களுக்கு குடுக்குற அட்டையும் நிப்பாட்டி வைக்கிறது இந்த அதிகாரி. ஒரு சில அதிகாரி தான். ஒரு சில அதிகாரி செய்றாங்க. போட்ட ஆர்டர் புதுசா ஆர்டர் போட சொல்லல. கவர்மெண்ட்ல போட்ட ஆர்டர எங்களுக்கு வந்து ரன் பண்ண சொல்லியிருக்கோம். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூலி வேற போட சொல்லியிருக்கோம். 7ஆம் மாசம் முடிஞ்சிச்சு இன்னும் போடல. அது பார்த்தீங்கன்னா, இந்த கார்டு 10 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா, சிவப்பு கார்டுலேருந்து பச்சை கார்டு. கார்டு இல்லாதவங்க வச்சிருக்கோம். அவங்களுக்கு ஒரு எலிஜிபிளுக்கு சிவப்பு கார்டு குடுக்கணும். எதுவுமே இல்ல. ஆனா வேலை மட்டும் நிர்வாகத்த பார்த்து குடுக்கணும். தொழிலாளி வந்து எப்படின்னா கொத்தடிமை வந்து ஒழிக்கணும்னு சொல்லுது நம்ம தமிழக அரசு. நான் வரவேற்கிறேன். ஆனா இருக்கிற அதிகாரி சில அதிகாரி நல்ல பேரு நல்லவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் இவங்களுக்கு என்ன செய்யணும்? அப்படிங்கிற மாரிலாம் இருக்காங்க. இத வந்து தமிழக அரசு முதல்வர் அவர்களுக்கு அவரோட ஆட்சி வந்து திருப்பியும் அடுத்த வாட்டி அவர் ஆட்சி தான் வரணும். இதுல நடுவுல இருக்கிற இந்த அதிகாரி பண்றனால தொழிலாளி வந்து அதிருப்தி ஆகுற மாரி இருக்காங்க. இது முதல்வர் ஐயா அவர்களுக்கு நாங்க வந்து இத இந்த வழியா தெரியப்படுத்திக்கிறோம். இந்திக்காரங்க வந்து இப்ப நாங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்து இன்னைக்கு வந்து வேலை நிப்பாட்டியிருக்கோம். ஆனா, இந்த ஒரு நாளைக்கு என்ன பண்றாங்க அதிகாரி, எங்க லோக்கல்ல இருக்கிற அதிகாரி, எல்லா மாவட்டத்திலயும் இந்திக்காரன் விடல. திருச்சி மாவட்டத்துல இது வேணுக்குன்னு ஒரு சில அதிகாரி, இந்திக்காரன்லாம் குடோனுக்கு 15 பேர் இறக்கியிருக்காங்க. 60, 70 பேர் குடோனா இறக்கியிருக்காங்க. இத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க உழைச்சு, நாங்க தமிழ்நாட்டுல பொறந்து, இங்க எங்க லோக்கல் ஸ்கூல்ல படிச்சு, இங்க ஏதோ மூட தூக்குறதுக்கு வேலை வந்து அன்னன்னைக்கு மூட தூக்கி போட தான் காசு. எங்க வாழ்வாதாரம் நிர்வாகத்துக்கு தெரியும்னு தான் இன்னைக்கு நாங்க ஒரு நாளைக்கு வேலைய வந்து நிப்பாட்டிக்குமே தவிர, வேலை நிப்பாட்டுற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. பொது இடத்துல வேலை எப்பவும் நிக்க மாட்டோம். ஆனா, இந்த கேப்ல கூட எங்கள ஓரம் கட்டிட்டு இந்திக்காரன் வச்சு அவங்க வேலை பார்க்குறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இந்திக்கு தமிழனுக்கே இங்க வேலை இல்ல. இங்க நாங்க மூட தூக்கி போட காசு ரூ. 300, ரூ. 200, ரூ. 400, ரூ. 500 அவ்வளவுதான் வரும். இத தமிழக அரசுக்கு ஐயா அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போகாம இது இருக்கிற கீழ இருக்கிற அதிகாரிங்க அத வந்து கொண்டு போகாம இருக்காங்க.